ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டனோட முருங்கைக்காய் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போகிறேன். முதல்ல இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல க்ளீன் பண்ணியிருக்கிற மட்டன் எடுத்துகிட்டு உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வானலி ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 10-12 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு அதையும் மெதுவாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூனு. கூடவே ஒரு 1.5 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். போட்டிருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் கொஞ்சம் மட்டனோடு நல்லா சேர்ந்து வர வரைக்கும் ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நான் மூடி வச்சுருந்தேன், அது ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல் இருக்குது, ரெக்கார்ட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது தக்காளி எல்லாம் இப்போது எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் இப்போது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காவை மசாலாவோடு சேர்த்து வதக்கலை, அப்படியே தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ மட்டனோடு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருந்தால் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க குழம்பு. உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன்.
மட்டன் எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம். மட்டன் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. ஒரு 80% வெந்தால் போதும். ஏன்னா இப்போ முருங்கைக்காவை சேர்க்க போகிறோம். அதோடு சேர்த்து மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வேண்டியிருக்கும். அப்போ மட்டனும் நல்லா வெந்துடும், முருங்கைக்காவும் அதோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். மட்டன் கூடவே முருங்கைக்காவும் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சோம்னா அவ்வளோதான். ஒரு முருங்கைக்காவை கூட பார்க்க முடியாது, எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதனால தான் முருங்கைக்காவை இந்த மாதிரி தனியாக போட்டு வேக வைக்கிறேன். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. முக்கால்வாசி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் முருங்கைக்காய். ஏன்னா இன்னும் கலர் கூட சேஞ்ச் ஆகலை. நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பச்சை கலர் தெரியாது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது. கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.